கடந்த 9 ஆண்டுகளாக வக்பு வாரியம் அமைக்கப்படாததால் முஸ்லிம் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக வக்பு வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனு அளித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் வக்பு வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்பு வாரியம் இல்லாததால் முஸ்லிம் சமுதாய மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வுக்காக மத்திய வக்பு கவுன்சில் மூலம் வழங்கப்படும் நிதியுதவி பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. வக்பு வாரியத்திற்கு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாததால் வக்பு வாரிய சொத்துக்கள் முறையாக பாதுகாக்கப்படவில்லை. வக்பு வாரியத்தின் சொத்துக்களை மிக குறைந்த வாடகைக்கு பல ஆண்டுகளாக குறிப்பிட்ட ஒரு சிலர் அனுபவித்து வருகின்றனர். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எவ்வித உதவியும் வக்பு வாரியத்தால் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினார். எனவே கடந்த 9 ஆண்டு காலமாக வக்பு வாரியம் அமைக்கப்படாமல் உள்ள புதுச்சேரி மாநிலத்திற்கு உடனடியாக வக்பு வாரியம் அமைக்க உரிய நடவடிக்கையை கவர்னர் எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்களுக்கு தேசிய மருத்துவ ஆணைய உத்தரவின்படி மாதாந்திர உதவித்தொகை வழங்காத கல்லூரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை அருகே உள்ள குப்பை மேட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் ஈசிஆர் சாலையில் பயணம் மேற்கொண்ட வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டி உள்ள இப்பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டாரங்களில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் ஈசிஆர் சாலையோரம் தொடர்ந்து கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக கோட்டக்குப்பம் நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணியளவில் திடீரென அப்பகுதியில் உள்ள குப்பை மேட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவி அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் நேற்றிரவு பரபரப்பு ஏற்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உட்பட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவ நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முத்தியால்பேட்டை தொகுதி தெபேசன் சின்ன சந்து வீதியில் புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் சமதளமாக்கி தெருவில் 4 பகுதிகளில் தெருவிளக்கு அமைத்து கொடுத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தெபேசன்பேட்டை சின்ன சந்து வீதியில் சாலையை ஆக்கிரமித்து கட்டட கழிவுகளும் புதர்களும் மண்டி கிடந்தது. தெருவிளக்கு இல்லாமல் இப்பகுதி இருட்டாக இருந்தது. இதனால் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக இருந்தது. இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்களிடம் இது சம்பந்தமாக கோரிக்கையை வைத்தனர். கோரிக்கையை கேட்டு நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார். அதன்படி அவர்கள் வைத்த கோரிக்கை 2 நாட்களில் தன் சொந்த செலவில் நிவர்த்தி செய்து கொடுத்தார். புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை சமதளமாக்கி தெருவில் 4 பகுதிகளில் தெருவிளக்கு பொருத்தி இரவு நேரங்களில் மக்கள் பயமின்றி செல்ல ஏற்பாடு செய்து கொடுத்தார். முத்துப்பிள்ளைபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னி முத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் தெரு முத்துப்பிள்ளைபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில், ஸ்ரீ அழகு முத்து அய்யனார் கோவில், அருள்மிகு ஸ்ரீ பொன்னி முத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் கடந்த சனிக்கிழமை முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன.
அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள், விசேஷ மங்கள ஹோமங்கள், பூர்ணகுதி, தீப ஆராதனை, கலச புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து புதிய ராஜகோபுரம் அமைத்த விமான மகா கும்பாபிஷேகமும், ஸ்ரீ கணபதி முதலான பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகமும், மூலவர் அருள் தரும் அன்னை ஸ்ரீ பொன்னி முத்து மாரியம்மனுக்கு மங்கள மகா கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், டாக்டர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராள முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குருமாம்பேட் பாண்லே பாலகம் அருகே பெரம்பை கிராமத்தில் ஸ்ரீ பத்துமலை முருகன் ஆலய 3ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா மற்றும் 108 பால்குட அபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் பாண்லே அருகில் விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை வழுதாவூர் ரோடு பகுதியில் 27 அடி உயர பத்துமலை முருகர் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பத்துமலை முருகன் ஆலய 3ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா மற்றும் 108 பால்குட அபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர், பன்னீர், சந்தனம், பழங்கள் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை 9 மணி அளவில் ஸ்ரீ சர்வ மங்கள சாய்பாபா திருக்கோவிலிருந்து பால்குட புறப்பாடு தொடர்ந்து 9:10 மணிக்கு பத்துமலை முருகன் ஆலயத்திற்கு வந்தடைந்து பாலசுப்பிரமணியருக்கு 108 பால்குட அபிஷேகமும் சிறப்பு தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு தங்களது பொற்கரங்களால் பால் அபிஷேகம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். சித்தாந்த ரத்தினம் ஜெயசங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கலைத்தீர்த்தால் குப்பம், திருபுவனை சின்னப்பேட், திருவண்டார்கோவில் சிவன் கோவில் பகுதி, திருவண்டார்கோவில் புதுநகர் பகுதி, திருபுவனைப்பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர்பேட் பகுதி, ஆண்டியார்பாளையம், குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரேஷன் கடை ஊழியர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி. மணவெளி, திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர், பழங்கள், வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். டெல்லியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தலைநகர் டெல்லியில் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை முடிந்து 40 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையில் கரியமாணிக்கம் சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.